இதைத்தான் கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு நீதிபதிகள். வெக்கமா இல்லையா உங்களுக்கு இதை சொல்றதுக்கு? வக்போர்டு ஒரு பக்கம், இந்து அறநிலையத்துறை ஒரு பக்கம், இது ரெண்டுமே எதிரெதிர் துருவங்கள். அவன் இஸ்லாமிய சொத்தை நிர்மாணிக்கிறவன், நீ யாரு? நீ இந்துக்களோட சொத்தை இந்துக்களோட கோயிலோட சொத்தை நிர்மாணிக்கிறவன். இந்த விஷயத்துல ரெண்டு பேரும் கூட்டாயிட்டானுங்க. இந்த விஷயத்துல வக்போர்டு உள்ள வந்துட்டான், அறநிலையத்துறை ரெண்டு பேரும் சேர்ந்து தீபத்துள்ள தீபம் ஏத்தக்கூடாது, அது அவங்க சொத்துன்னு இவனும் சொல்றான். யாரு? இந்த அறநிலையத்துறை என்ன சொல்லியிருக்கணும்? அவன் சொத்துன்னு அவன் சொன்னா கூட இல்ல, அது வக்போர்டுக்கு அது சம்பந்தம் கிடையாது, இது எங்க இந்து அறநிலையத்துறை சொத்து, இது திருப்பரங்குன்ற தேவஸ்தான சொத்துன்னு சொல்லணும். மாறாக இது அவன் சொத்துங்கிறான். இதைத்தான் கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு நீதிபதிகள். வெக்கமா இல்லையா உங்களுக்கு இதை சொல்றதுக்கு? ஏங்க வக்போர்டுக்கு சாதகமா இந்து அறநிலையத்துறை பேசுது, எங்க நடக்கும் இந்த மாதிரி அநியாயம் கேட்கறாங்க. வக்போர்டுக்கு சாதகமா நீ எப்படி பேசுவ? வக்போர்டு உன்னோட சொத்து, அவன் சொத்துன்னு சொல்றான். நீ கேஸை போட்டு இல்லடா அது ஏன் சொத்து நிரூபிக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிற, நீயே அவன் சொத்துன்னு நீயும் சேர்ந்து அவங்க கிட்ட சொல்ற, நீதிபதிகிட்ட சொல்ற சொன்னா இது பச்சை குழந்தை கூட தெரியும். அப்ப அப்பட்டமாக திமுக விதியை மீறி இருக்கிறது, அப்பட்டமாக இந்துக்களுக்கு எதிராக திமுக செயல்பட்டு இருக்கிறது, அப்பட்டமாக தீபம் ஏற்றக்கூடாது என்பதுல விடாப்படியா இருக்குது. ஏன்னா சிறுபான்மை ஓட்டு வங்கி வேணும். அதே தான் அவங்களும் சொல்றாங்க, சிறுபான்மை ஓட்டு வங்கிக்காக திமுக அரசு இதை செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது, எனவே நீங்கள் உடனடியாக ஒரு குழுவை நியமிக்க வேண்டும். அப்ப கூட இந்து அறநிலையத்துறைன்னு சொல்ல, தேவசம் போர்டு இந்து அறநிலையத்துறை ஒரு வார்த்தை கூட இந்த தீர்ப்புல கொடுக்கல. ஏன்னா இந்து அறநிலையத்துறை தான் மேல்முறையீடு பண்ணியிருக்குது. அப்புறம் இந்து அறநிலையத்துறை இந்த வேலையை செய்யணும்னு சொல்லுவாங்க.